யோசிச்சு பாருங்க. ஒரு ரோபோவோட கை சரியா வேலை செய்யுதா, இல்ல ஒரு காரோட பிரேக் சிஸ்டம் எவ்ளோ சேஃப்னு அத உருவாக்குறதுக்கு முன்னாடியே எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கு தான் சிமிலிங்க்னு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் அது நிஜமாவே ரொம்ப ஈஸி. வாங்க சிமிலிங்க பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் தான். சிமிலிங்னா என்னன்னு ஆரம்பிச்சு ஒரு முழுமையான ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி உருவாக்குறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு கிளியர் ரோட் மேப்பா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். சிமிலிங்க்னா அப்படி என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நிஜத்துல ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது செலவு, நேரம் இதெல்லாம் மிச்சப்படுத்தி கம்ப்யூட்டர்லயே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு உதவுற ஒரு விஷயம் தான் சிமிலிங்க். இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு சிமிலிங்க் தான் தீர்வு. சிமிலிங்கோட ஸ்பெஷாலிட்டியே அது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான். நீங்க உட்காந்து கோடு எழுத வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா சின்ன சின்ன பிளாக்ஸை வச்சு ஒரு சிஸ்டமை உருவாக்கலாம். இன்ஜினியர்களுக்கான டிஜிட்டல் லெகோஸ்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, உங்களுக்கு தேவையான பிளாக்ஸை இழுத்து போட்டு ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி எவ்வளோ பெரிய சிஸ்டமை வேணும்னாலும் ஈஸியா உருவாக்கிடலாம். சரி, இந்த டிஜிட்டல் லெகோஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் சிமிலிங்ல லைப்ரரி பிரவுசர்னு ஒன்னு இருக்கு. இதுதான் நம்ம டூல் பாக்ஸ். நமக்கு தேவையான எல்லா பிளாக்ஸும் இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த லைப்ரரிய பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா பயப்படாதீங்க. நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பண்றதுக்கு தேவையான சில முக்கியமான பிளாக்ஸ் மட்டும் என்னன்னு குயிக்கா ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம். சொல்லப்போனா நம்ம சிமுலேஷனோட இதயமே இந்த பிளாக்ஸ் தான். கண்டினியூஸ் லைப்ரரிக்குள்ள இருக்கிற பிளாக்ஸ் தான் நம்ம மாடலோட கணக்கு வழக்கு பார்க்குற மூல மாதிரி. அதாவது ஒரு சிஸ்டம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறும், அதோட வேகம் என்ன, ஆக்சலரேஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது இந்த பிளாக்ஸ் தான். சரி, ஒரு சிஸ்டமை டெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டனை பிரஸ் பண்ற மாதிரி. அந்த வேலையை செய்யறது தான் சோர்சஸ் லைப்ரரி. இங்க இருக்கிற பிளாக்ஸ் தான் நம்ம சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். இன்புட் கொடுத்தாச்சு, அப்போ அவுட்புட் பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் சிங்ஸ் லைப்ரரி இருக்கு. இது நம்ம சிமுலேஷன் ரிசல்ட்ஸை கிராஃபாவோ இல்ல டேட்டாவோ நமக்கு காட்டும். இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிப். ரிசல்ட்ஸை ஈஸியா பிளாட் பண்ணணும்னா டேட்டாவை சேவ் பண்ற ஃபார்மேட்டை மேட்ரிக்ஸ்னு செட் பண்ண மறக்காதீங்க. உங்க வேலையை இது ரொம்பவே சிம்பிளாக்கிடும். ஓகே, தியரி எல்லாம் போதும். நாம இப்போ பார்த்த பிளாக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்மளோட முதல் சிமுலேஷனை எப்படி உருவாக்குறதுன்னு பிராக்டிக்கலா பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, நம்மளோட டிஜிட்டல் லெகோஸை வச்சு விளையாட வேண்டிய டைம் வந்தாச்சு. பாத்தீங்களா, லைப்ரரியிலேருந்து பிளாக்ஸை ஜஸ்ட் டிராக் பண்ணி போடுறோம். அப்புறம் ஒரு அவுட்புட்லேருந்து இன்னொரு இன்புட்டுக்கு ஒரு லைன் எடுத்து கனெக்ட் பண்றோம். அவருதான் ஒரு சிஸ்டம் உருவாகிடுச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். லைப்ரரியில இருந்து பிளாக்ஸை ட்ராக் பண்றீங்க, பிளாக் மேல டபுள் கிளிக் பண்ணி அதோட வேல்யூஸை மாத்துறீங்க, அப்புறம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்றீங்க, கடைசியா சிமுலேஷன் எவ்வளோ நேரம் ஓடணும்னு செட் பண்றீங்க. இந்த ப்ராசஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம மாடலுக்கு ஒரு மூளைய பொருத்த போறோம். அதுதான் ஃபீட்பேக் கண்ட்ரோல். அதாவது கண்ணை மூடிட்டு போறதுக்கு பதிலா இப்ப நம்ம சிஸ்டம் அதோட அவுட்புட்டை செக் பண்ணி ஏதாவது தப்பு இருந்தா அதையே சரி செஞ்சுக்கும். அட சூப்பரா இருக்குல்ல? வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்காக நாம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சிமுலிங் லைப்ரரியிலேயே பிஐடி கண்ட்ரோலர் மாதிரி பவர்ஃபுல்லான ரெடிமேட் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. இதோட வேலை சிஸ்டம்ல இருக்கிற தப்பை குறைச்சு அதை ஸ்டேபிளா வச்சுக்கிறது தான். இங்க ஒரு நிமிஷம், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். சிமுலிங்க்ல டிஃபால்ட்டா இருக்கிற பிஐடி ஃபார்முலாவும் நாம பொதுவா டெக்ஸ்ட் புக்ஸ்ல பார்க்குற ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவும் ஒன்னு இல்ல, அது வேற. சிமுலிங்க் பிஐடின்னு தனித்தனியா கேட்கும். ஆனா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால கெயின், கேசின் எல்லாம் வரும். நீங்க ஒரு புக்ல இருந்து வேல்யூஸ் எடுத்து யூஸ் பண்றீங்கன்னா அதை அப்படியே போடக்கூடாது. ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி அதை சிமுலிங்க்கு ஏத்த மாதிரி மாத்தி போட்டாதான் கரெக்டான ரிசல்ட் வரும். இல்லனா மொத்த சிமுலேஷனும் தப்பாயிடும். ஜாக்கிரதை. இப்போ பாருங்க, இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஃபீட்பேக் லூப். நாம என்ன அவுட்புட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த செட் பாயிண்ட்டை கண்ட்ரோலருக்கு இன்புட்டா கொடுக்குறோம். கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா சிஸ்டமோட உண்மையான அவுட்புட்டையும் நம்ம கொடுத்த செட் பாயிண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும். ஏதாவது வித்தியாசம் இருந்தா அதை சரி பண்ணும். இது ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதனால தான் இது ரொம்ப பவர்ஃபுல். நாம முன்னாடி பேசின அந்த ஃபார்முலா கன்வர்ஷனை இப்போ பிராக்டிக்கலா அப்ளை பண்ணலாம். பாருங்க, கேஸ் இஸ் ஈக்குவல் டு 1.89, டவ் ஐ இஸ் ஈக்குவல் டு 1.23ன்னு இருக்கிற வேல்யூஸை பிஐடி பிளாக்ல p இஸ் ஈக்குவல் டு 1.89னும் i இஸ் ஈக்குவல் டு 1.89 டிவைடட் பை 1.23ன்னு எப்படி மாத்தி போடுறோம்னு இதுல தெளிவா காட்டியிருக்கு. கரெக்டா மாத்தினாதான் ரிசல்ட்டும் கரெக்டா வரும். அவ்வளோதான். இதுக்கு தான் நாம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். நம்மளோட ரிசல்ட்ஸ் இந்த கிராஃபை பாருங்க. நம்ம சிஸ்டமோட அவுட்புட், அதாவது தடிமனான கோடு, நாம எதிர்பார்த்த செட் பாயிண்ட்டை, அதாவது அந்த புள்ளி கோட்டை கரெக்டா ரீச் பண்ணிடுச்சு.
நம்ம ஃபீட்பேக் கண்ட்ரோலர் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுதுன்னு இதுவே போதும். இது வரைக்கும் நாம பண்ணது ஒரு சூப்பரான மாடல் தான். ஆனா ரியல் வேர்ல்ட்ல எல்லா விஷயமும் நாம நினைக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்காது இல்லையா? நம்ம சிமுலேஷனை இன்னும் ரியலிஸ்டிக்கா மாத்துறதுக்கு சில அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு குயிக்கா பார்த்தலாம். உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் டிலேவை வச்சு ஒரு பைப்ல தண்ணி போறதுக்கு ஆகிற தாமதத்தை கூட சிமுலேட் பண்ணலாம். அப்புறம் சேச்சுரேஷனை யூஸ் பண்ணி ஒரு வால்வை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல திறக்க முடியாதுன்ற மாதிரி ரியல் வேர்ல்ட் லிமிட்ஸை கூட செட் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மாடலை நிஜ உலகத்துக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போகும். மொத்தத்துல சொல்லணும்னா சிமுலிங்கோவோட உண்மையான பவரே இதுதான். நிஜத்துல எந்த ஒரு ஹார்ட்வேரையும் தொடறதுக்கு முன்னாடியே ரொம்ப சிக்கலான கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை கூட சில நிமிஷங்கள்ல உருவாக்கி டெஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சிஸ்டமை எப்படி சிமுலேட் பண்றதுன்னு தெரியும். முதல்ல எந்த நிஜ உலக பிரச்சனையை நீங்க மாடலாக்க போறீங்க? சிமுலிங் வெறும் ஒரு டூல் மட்டும் இல்ல, அது உங்க கற்பனைக்கான ஒரு பிளேகிரவுண்ட். யோசிங்க, உங்க முதல் சிமுலேஷனை உருவாக்க ஆரம்பிங்க. உங்க பயணம் இப்பதான் தொடங்குது.